அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு, நீர் சார்ந்த தொழில் யார் செய்யலாம்? மனிதன் பல்வேறு வகையான தொழில்களை செய்கிறான். நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களான வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் மற்றும் சந்திரனுடைய தானியமான அரிசி, குடிக்கக்கூடிய திரவமான பால், ஜூஸ் போன்ற நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் கடல் நீர் சார்ந்த தொழில்கள் போன்ற நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சந்திரன் என்னும் சொல்லக்கூடிய நிலவு சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவரே வளர்ப்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் பிறக்கும் பொழுது பூமியில் அவர் வானத்தில் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்திருக்க வேண்டும். பௌர்ணமிக்கு அருகில் செல்லக்கூடிய சந்திரனாகவோ, இல்ல பௌர்ணமி என்று இருக்கும் சந்திரனாகவோ, பௌர்ணமிக்கு 5 நாட்கள் அடுத்து பிறகு இருக்கும் சந்திரனாகவோ, இது போன்று வானத்தில் ஒளியோடு இருக்கும் சந்திரனாக அவருடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டும். பிறகு சனியுடைய பார்வையிலோ இல்ல ராகு சேர்க்கையிலோ இது போன்ற பாவகிரகங்கள் தொடர்பில் அந்த சந்திரன் இருக்கக்கூடாது. குரு உடைய சுப ஒளியை பெற்றிருந்தால் நல்லது, குருவோடு சேர்ந்திருந்தால் நல்லது. சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையை பெற்றிருந்தால் நல்லது. இது போன்ற சுபகிரகங்களுடைய தொடர்பை மற்றும் சுப ஒளியை மட்டும் பெற்றிருக்க வேண்டும். அவரே ஒளி பொருந்தி வானத்தில் ஒளி பொருந்தி இருந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு ஜாதக அமைப்பில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே நீர் சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை அவர்கள் அடைய முடியும். இல்லை என்றால் அவர் சுபத்துவம் குறைவாக ஆகும் ஏற்ப அவர் அந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சின்ன ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வை செய்து கொண்டிருப்பார். பாவத்துவமாக இருந்தால் அந்த தொழில்களில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவார். நிறைய பேர் அதிக பாவத்துவம் தான் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவார். குறைந்த அளவு பாவத்துவம் என்றால் குறைந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மனிதர்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அதை செய்ய வேண்டும். பாவத்துவமாக இருந்தால் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.